பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 20:4 உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய விருப்பத்தின்படி தந்தருளி அவன் ஆலோசனை நிறைவேற்றுவார். இப்போ மனசு பலதை விரும்பும், நல்லதை விரும்பும், கெட்டதை விரும்பும். கொலேசியர்ல 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது 19 வசனம், அது காணாதவைகள் மேல விருப்பம் உற்று, சிலது மாயம், மந்திரம், ஜோசியம், அது மேல விருப்பம் உற்று. நீங்க அதை வெளிப்படுத்தல 2:19 படிக்கும் போது, அவள் பாவத்தை விட்டு மணந்து தன் வேசித்தனத்தை விட்டு மனம் திரும்ப விரும்பலையா. ஒரு சிலர் அந்த பாவத்திலேயே இது குடி, வெறி, களியாட்டம், அதுலயே அவங்க நாட்டம் இருக்கும். அதுல விடுறாங்க, இதுலயே வாழ்ந்து செத்துருவேன். அதுல இருந்து விடுதலை பெற விரும்பாத ஒரு கூட்டம். சர்ச்சை வர மக்களா இருந்தாலும் வராத மக்களா இருந்தாலும் நம்ம பார்த்த ஒரு அதிசயம் என்னன்னா, அவர்கள் மனம் திரும்ப விரும்பவில்லை, பரிசுத்தமாய் வாழ விரும்பவில்லை. இப்படியே நான் வாழ்ந்துறேன். இதுதான் யோவான் 3ஆம் அதிகாரத்துல பாட சொல்றது, உலகத்திலே ஒளி வந்திருக்கையிலும் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கணைக்கு காரணம். ஏன் உலகத்தின் மேல இத்தனை வேதனைகளும் கண்ணீரும் நிந்தைகளும் வருகிறது என்றால், அவர்கள் ஒளியை பார்க்க, அதாவது வெளிச்சமாகி இறைவனை பார்க்கலும் பாவமாகி இருளை விரும்புவதே இந்த ஆக்கணைக்கு காரணம். இந்த மனுஷன் இன்னும் வறுமை, தரித்திரம், ஏழ்மை, சாபத்தில அவர் பிழைக்கப்படுவதற்கு அவர்கள் இருளை அவர்கள் விரும்புகிறார்கள். அருமையானவர்கள், இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு 7ஆம் அதிகாரம் 19-18 வாசிக்கும் போது அப்படி சொல்றாரு பாருங்க, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன், நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே என்னை அப்படி பண்ணுகிறது. நிறைய பேர் யோகியமா இருக்கணும், நல்லவனா இருக்கணும், மனம் திரும்பணும், மனைவிக்கு பிரியமா இருக்கணும், பெற்றோருக்கு பிரியமா இருக்கணும், புருஷனுக்கு பிரியமா இருக்கணும், பிள்ளைகளை நல்லபடி நடத்தணும் நினைக்கிறாங்க. ஆனா நடக்கல. ஏன் நடக்கல? அவர்களுக்குள்ளே ஒரு பாவம் அவர்களை கண்ட்ரோல் பண்ணுது, ஒரு அசுத்தம் கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப எப்படி மனித இனம் எப்படி அவங்க விரும்புறதை அடைய முடியும்னா, மனிதன் மெதுவாக இறைவன் விரும்புகிறபடி அவன் வாழ்க்கையை அவன் மாற்றிக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 145 சங்கீதத்துல 19 வசனத்துல அப்படி வர சொல்றது, தமக்கு பயந்தருடைய விருப்பத்தை அவர் செய்கிறாராம். ஏசப்பாவுக்கு இந்த வானத்தை பூமியை படைத்து இறைவனுக்கு மனிதன் பயப்படுகிற போது, அவர் விருப்பத்தை அறிந்து கொள்ளும் போது, அவர் வழியிலே நடக்கும் போது அவர்கள் விரும்புகிறதை அவர் செய்கிறார். சங்கீதம் 128 1-2 வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிற மனிதவனோ அவன் பாக்கியவான். அங்கே பாக்கியவான், அவன் அதிர்ஷ்டக்காரன், அவன் விரும்புவது நடக்கிறது, அவன் வாழ்க்கை ஜெயமாய் மாறுகிறான், அவன் வெற்றியை அவன் சொந்தரிக்கிறவனாய் மாறுகிறான். தேவ மக்களே, இன்றைக்கு உங்க மன விருப்பத்தின்படி நடக்க வேண்டும் என்றால், நாம் மனம் திரும்பி இறைவன் விரும்புகிறபடி நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போது அது எல்லாம் ஆசித்து இருக்குது. நீங்க பிலிப்பு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், வாஞ்சையும் விருப்பமும் அவரால் உண்டாகிறது. நமக்கு அந்த ஆசையை தூண்டுகிறவர் தான், அந்த ஆசையை விரும்பி அடைய செய்கிற அவர் தான். அதான் வாஞ்சையும் செய்கையும் உம்மாலே வருகிறது. நீங்க அநேகருடைய வாழ்க்கையில வெற்றி வருவதற்கு, ஜெயம் வருவதற்கு அவர் தான் அந்த ஆசையை வாஞ்சி தருகிறார், விருப்பத்தை தருகிறார். சங்கீதம் அங்கே 20 சங்கீதத்துல 1-2 வாசிக்கும் போது அங்க அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் உன் மன விருப்ப தந்தரில்லை. மேலே சொல்றது, அவன் இதயத்தின் வீடுல அருளை செய்வாராம். அவன் உன் ஜபத்தை கர்த்தர் கேட்பார். யாக்கோபி வம்சத்தாரே, உங்கள் ஜபத்தை கேட்பார். நீ ஜெபிக்கிற ஜபத்திலே, கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்வதிலே அவர் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு உன் மன விருப்பத்தின்படி நீங்கள் அடைய வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்து பாருங்கள். நீங்கள் விரும்புகிறபடி, ஆசைப்படுகிறபடி, எதிர்பார்க்கிறபடி கட்ட தருவார். ஒருவேளை உன் மனம் இந்த உலகத்தின் மேலே பற்றுதலாக இருக்கும் என்றால், இந்த மனம் உலகத்தினாலே பிடிக்கப்பட்டிருக்கும் என்றால், உன் மனம் சாத்தானாலே பாவத்தினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கும் என்றால், இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி குணப்படும் போது அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி தந்தரளி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகருடைய மனதில் இது நடந்தால் நல்லா இருக்கும், அது நடந்தால் நல்லா இருக்கும். ஆனால் தேவன் சொல்கிறார், அவருக்கு பயந்து அவர் விருப்பத்தின்படி செய்கிறவனோ அவன் விரும்புகிறதெல்லாம் அவர் செய்கிறார் என்று சங்கீதம் 145:19 வாசிக்கிற சங்கீதம் 24 படி உங்கள் மன விரும்புகிறபடி அவர் கண்டிப்பாக வாய்க்க பண்ணுவார். தேவனுக்கு பயப்படுவோம், அவர் வழி நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.